அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2026 வருடத்திலுடைய தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருதுங்க. இது இந்த வருடத்தினுடைய அபூர்வமான நிகழ்வு அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த அமாவாசை அப்படிங்கிறது, அதாவது ஒரே மாதத்தில் வரக்கூடிய 2 அமாவாசைகளால் பல நன்மைகளும் ஏற்படும், பல கெடுதல்களும் ஏற்படுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வருவது ஏன், தேதி, நேரம், முக்கியத்துவம் அனைத்து விவரங்களையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 அமாவாசை வருவதற்கான ஜோதிட ரீதியான காரணம் என்னவாக இருக்கின்றது, இந்த நிகழ்வினுடைய தாக்கம் எவ்வாறாக அமைய பெற்றிருக்கிறது, இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்ளணும், எந்த அமாவாசையில் நாம் முன்னோர்கள் வழிபாட்டு செய்கிறது சிறப்புக்குரியது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வர்றதுனால குறிப்பிட்ட ஒரு அமாவாசையில் நாம் செய்யறதும் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த 2 அமாவாசையில் நாம் எப்படியெல்லாம் நாம் வழிபாடு பண்ணால் நமக்கு முழு பலன்கள், எந்தவித கெடுதலும் இல்லாமல் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேதிகள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், விசேஷ நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தாங்க வருது. ஒவ்வொரு மாதத்துலேயும் இது எல்லாமே வேறுபடும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி ஒரு முறை வரும். ஆனால் குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் 2 தடவை அமாவாசை, பௌர்ணமிகள் வரலாம். அதாவது தமிழ் மாதங்களில் 2 முறை அமாவாசை, அப்படி இல்லைன்னா 2 முறை பௌர்ணமி திதி வருங்க. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் 2026 வருடம் முதல் நாளே அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தி வருது. அதே மாதிரி மாதத்தினுடைய இறுதி நாளும் அமாவாசையாக வருது. இது குறித்த முழுமையான தகவலை பார்க்கலாம். வைகாசி அமாவாசை முதல் அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை முதல் அமாவாசை வருது. இந்த அமாவாசை நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திதி நேரம், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி அன்று காலையில் 3:58 மணிக்கு தொடங்கி மே மாதம் 16ஆம் தேதி அன்று அதிகாலை 2:09 மணிக்கு முடிவடைதுங்க. தமிழ் தேதிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வைகாசி 1ஆம் தேதி அன்று அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தி பார்த்திங்கன்னா இணைந்து வருகிறது. இந்த வைகாசி மாதம் 2வது அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அதே மாதிரி இதனுடைய திதி நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று காலை 11:51 மணிக்கு தொடங்குதுங்க. வைகாசி மாத அமாவாசை திதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று காலை 9:27 மணிக்கு முடிவடைகிறது. இது 2வது அமாவாசையினுடைய நேரம் மற்றும் நாள். தமிழ் தேதிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 31ஆம் தேதி அன்று 2வது அமாவாசை வருதுங்க. ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வந்தால் என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அமாவாசை அப்படி இல்லைன்னா பௌர்ணமி ஒரே மாதத்தில் 2 முறை வருவது பார்த்திங்க அப்படின்னா மலை மாதம், அப்படி இல்லைன்னா மலை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வினைகளை போக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அதாவது இந்த மாதத்தில் சுபகாரியம் எதையுமே செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இது போல வரும்போது அந்த மாதம் வழிபாடுகளுக்கு, பித்ரு காரியங்களுக்கு ஏற்ற மாதமாக மட்டுமே விளங்கப்படும். அதனால இந்த வைகாசி மாதம் பித்ரு காரியங்களை தாராளமாக செய்யலாம். வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்யலாம். அதே மாதிரி புரட்டாசி, ஆடி மற்றும் தை மாதங்களில் பித்ரு காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு விசேஷமானதோ அதே அளவுக்கு இந்த 2 அமாவாசை வரக்கூடிய மாதமும் நிகராக பார்க்கப்படுகிறது அப்படின்னே
சொல்லலாம். அதனாலேயே இந்த வைகாசி மாதம் ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு மாதமாகவே கருதப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருகிறது அப்படிங்கிற காரணத்தினால இந்த வருடம் 2026 வருடக்கூடிய வைகாசி மாதத்தில் எந்தவித நல்ல காரியங்களும் செய்தாலும் அது தடைப்படலாம், நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், இல்லை தாமதப்படலாம். இந்த மாதிரி நிறைய விளைவுகளை வந்து 12 ராசிக்காரர்களும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வைகாசி மாதத்தில் எந்தவித நல்ல காரியங்கள் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இறைவனுக்குரிய ஒரு வழிபாட்டு நாளாக நாம் இந்த மாதத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது விட்டு போன பரிகாரங்கள், விட்டு போன வேண்டுதல்கள், இது எல்லாத்தையும் நாம் நிறைவேற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு மாதமாக இப்போ இந்த வைகாசி மாதம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நாம் இறை வழிபாட்டிற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கும் வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது புராணங்களில் மிகவும் விசேஷமாகவே சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் எப்படி முன்னோர்களை வழிபடுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளிச்சு முடிச்சுட்டு தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த தங்களுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் தங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் கண்டிப்பாக உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் தேர்பவர்கள் வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க பாருங்க. வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்க பெற்றாலும் 2026 வருடம் வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் வந்து 2 அமாவாசைகளை கொண்டிருக்கிறதுனால அதிகபட்சம் சுபகாரியங்களுக்கு இது உகந்த மாதமாக கருதப்படுவது கிடையாது. அதனால அதிகபட்சமாக இறை வழிபாடும் விரதங்களும் முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு நேரமாகவும் காலமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைய பெற்றிருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி சிரார்த்தம் தன்று முன்னோர்களை வழிபடுறதுனால குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்க பெறும், சுபிக்ஷங்கள் பெருகும், திருமண தடை புத்திர பாக்கியமின்மை போன்ற குறைபாடுகளும் நீங்கும், தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபம் ஏற்படுங்க, குழந்தைகள் கல்வியில சிறந்த விளங்கக்கூடிய நிலையும் உண்டாகும், கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த அமாவாசை தங்களை வந்து காத்தருளும் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய நன்மை வந்து இந்த அமாவாசை வழிபாட்டிற்கு வந்து உண்டு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் நம்முடைய அமாவாசையில் வந்து பார்க்கும் பொழுது கோலம் போடக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து பட்டினியோடு சாப்பாடு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு. வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காகத்திற்கு உணவு அளிக்கிறதுல ஒரு சிறப்பு விஷயம் வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த வைகாசி மாத அமாவாசை அன்று பார்த்தோம் அப்படின்னா காகத்திற்கு வந்து பொரி உருண்டை, அதாவது இனிப்பு பொரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை நாம் வந்து வைத்து படையலிடும் பொழுது காகத்திற்கு உணவளிக்கும் போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதி நன்மைகள் வந்து உடனுக்குடன் சேரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த அமாவாசையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அசைவம் சாப்பிடுவதை வந்து சுத்தமாக தவிர்ப்பது வந்து ரொம்பவே உகந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இறை வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் வந்து ஆலயத்திற்கு சென்று கண்டிப்பாக இறைவனை வந்து தரிசிக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி அமாவாசை 2ஆக வருவது அப்படிங்கிறதுனால முதல் அமாவாசையும் 2வது அமாவாசையும் ஒன்று போல தான் இருக்கும். அதனால் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி இந்த 2 அமாவாசைகளையும் அனுஷ்டிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடி நன்மைகள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைய பெற்றிருக்கிறது. அதனால் ஆன்மீக அன்பர்களே வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில்
பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கும் பொழுது முன்னோர்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதே நேரம் சூரிய பகவானினுடைய வழிபாடு, காலையில் சூரிய பகவானுக்கு நீர் அளிப்பது மிகுந்த புண்ணியத்தை தருங்க. அதே நேரம் இந்த 2 அமாவாசைகள்லையுமே ஏழைகளுக்கு அல்லது அந்தணர்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்கிறது முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுத்தரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அரச மர வழிபாடு. அமாவாசை அன்று அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது சனி பகவானினுடைய தாக்கத்தை குறைத்து முன்னோர்களினுடைய முக்திக்கு வழிவகுக்கும். அதே நேரம் முன்னோர்களினுடைய வழிபாடையும் நாம் கண்டிப்பாக தவறாமல் செய்யணும். முன்னோர்களை நினைச்சு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இந்த 2 அமாவாசைகள்லையுமே இந்த மாதிரி நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் போன்றவை அனைத்துமே நீங்கி உங்களுடைய வீட்டில் தேவையற்ற தோஷங்களை நீக்கி லக்ஷ்மி கலாட்சத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்தும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.